வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மதுரை வைச் சேனலிலிருந்து இன்று காலை மதுரை மாவட்டம் சோழவந்தான் குருவித்துறை அருகே அமைந்துள்ள சித்தரத வல்லப பெருமாள் கோயில் மற்றும் குருவித்துறை குருபவான் கோயிலுக்கு சென்றோம். அதாவது மதுரையிலேருந்து நீங்கள் கரெக்டாக குருவித்துறைக்கு கரெக்டாக வந்துடுவீங்க. குருவித்துறையில் வந்து ஒரு சின்ன குழப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே உள்ள ஒருத்தவங்கள்ட்ட நாங்களே வந்து பார்க்கல கேட்டோம், குருவித்துறைக்கு எப்படி போகிற, குருபவான் கோயிலுக்கு எப்படி போகிறோன்னு கேட்டோம். அப்போ இந்த ஊர் அவுட்ரு வழியாக வந்து பார்க்கல வரக்கூடிய ஒரு பாதையும், ஊருக்கு சென்ட்ரில் வந்து பார்க்க அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே வந்து பார்க்க இடது பக்கமாக போகிற பாதை 2 பாதை இருக்கான். இப்போ நாங்கள் போகிறது வந்து பார்க்க அந்த இடது பக்க பாதையை தான் சூஸ் பண்ணி போனோம். போகும்போது வந்து பார்க்கையில் பார்த்தீங்கன்னா, அதாவது இவ்வளோ ஒரு ரம்மியமான ஒரு விஷயங்களை இருக்குமான்ற நானே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா சுற்றி தென்னந்தோப்பு, விவசாயம், அதாவது மதுரையில் வந்து பார்க்கல இப்படியாப்பட்ட ஏரியாக்கள்லாம் இருக்குன்றது எனக்கு இன்றைக்கே தெரியும். அதுவும் பத்தாமல் வந்து பார்க்கல பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம வைகை ஆற்று கரையோரம் வந்து பார்க்கல இந்த இரு கோயில்களுமே வந்து பார்க்கல அமைஞ்சிருக்கு. அங்கே வந்து பார்க்கல அந்த கோயில் வந்து பார்க்கல பார்க்க போன இடத்துலையுமே அங்கேருந்து வர்றதுக்கே வந்து பார்க்கல நம்மள அவ்வளோ அழகான ஒரு பிளேஸ், அருமையான இடத்துல அந்த கோயில்ஸில் வந்து பார்க்க அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுடைய தல வரலாறுகளை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வேறு நெட்டில் வந்து பார்க்கல சர்ச் பண்ணி வந்து பார்க்கல பார்க்கலாம். அதனால் வந்து பார்க்க வரக்கூடிய பக்தர்கள், அதாவது ரோடுகள்லாம் வந்து பார்க்க ரொம்ப சிறப்பாக வந்து பார்க்கல இருக்குது. எதுவுமே குறை சொல்கிறவங்களும் வந்து பார்க்கல கிடையாது. அருமையான இடம், அருமையான கோயில். வந்து எல்லா பேரும் தரிசனம் பண்ணுங்கள். அதே மாதிரி வருஷம் வந்து பார்க்க இந்த குரு பயிற்சிக்கு இங்கே பயங்கரமான வந்து பார்க்கல சிறப்பாக வந்து பார்க்க இந்த குரு பயிற்சி விழாலாம் வந்து பார்க்க நடைபெறும்ன்றதையும் எல்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. கண்டிப்பாக வெளியூரில் வந்து வர்ற பக்தர்களும் உள்ளூரில் வந்து வர பக்தர்களும் சாமியை சிறப்பாக தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வாங்க, மதுரை வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாக்கி இந்த மாதிரி இடங்களை சுற்றி பார்த்துட்டு போங்க. ரொம்ப சிறப்பாக, அம்சமாக, ரொம்ப ரம்மியமாக வந்து பாக்கியில் காட்சி இருக்குது. நன்றி, வணக்கம். இது உங்கள் மதுரை வைச் சேனல். மிக்க நன்றி.